ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 12th ஸ்டாண்டர்டில் கூலும்ஸ் லா வந்து பார்க்க போகிறோம். இந்த கூலும்ஸ் லாவில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கூலும்ஸ்ன்றவர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த கூலும்ஸ் லா ப்ளஸ் அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்றதை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூலும்ஸ்ன்றவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் அகஸ்டின் டி கூலும்ஸ். இவங்களோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 1736 1806. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் இந்த கூலும்ன்றவரோட இமேஜ் வந்து இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இமேஜ் பிடிச்சிச்சின்னா ஒரு லைக்கு இல்லை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூலும்ஸ் லா ஒரு 2 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம். கூலும்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் 2 சார்ஜஸ். ஓகேங்களா? 2 சார்ஜஸ். இந்த சார்ஜஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அட்ராக்ஷனாக இருக்கா இல்லை ரிப்பல்சிவாக இருக்கா? ஸோ ஒரு வேளை அட்ராக்ஷனாக இருந்தால் அதுக்கு இடையே உள்ள ஃபோர்ஸுக்கான வேல்யூஸ் என்ன, இல்லை ரிப்புல்ஸாக இருந்தால் என்ன அதனுடைய ஃபோர்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கூலும்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் ரிப்புல்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஓகேங்களா? இந்த இமேஜில் பாருங்கள், Q1ன்றது ஒரு சார்ஜு, Q2ன்ற சார்ஜுக்கு இடையில் Rன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த 2 சார்ஜுக்கும் இடையே உள்ள ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு K Q1 இன்ட்டு Q2 டிவைடட் பை R². ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 இன்ட்டு Q2 டிவைடட் பை R². ஸோ அப்போ இங்கே இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த கேவுக்கான வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0. ஸோ ε0ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் அண்டு ஃப்ரீ ஃபேஸ், அதாவது அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதிலேருந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபைனலாக 2 மின்னூட்டங்களுக்கு இடையிலான ஃபோர்ஸை வந்து F ஈக்குவல் டு 9 × 10⁹ நியூட்டன் அப்படின்ற அலகால் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ 2 புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையப்பட்ட அந்த விசை என்ன அப்படின்றது தான் இந்த கூலும்ஸ் லாவில் நம்ம பார்த்த முக்கியமான விஷயம். நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கூலும்ஸோட இமேஜ் கடைசியாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, இவர் தான் சார்லஸ் அகஸ்டின் டி கூலும் அப்படின்றவர். ஸோ இன்னொரு டாப்பிக்கில் நாளைக்கு வந்து சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.